தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெற்றிநகர் கிறிஸ்தவ சபை நடத்தக்கூடிய இந்த 3 நாள் சிறப்பான கூட்டத்திற்கு வருகை தரவும், இந்த 2ஆம் நாள் கூட்டத்திலும் நல்ல செய்தியை, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை அறிவிக்கவும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக அவரை துதிக்கிறேன். அதோடு கூட வெற்றிநகர் சபையார் யாவருக்கும் இந்த வாய்ப்பிற்காக என் அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். இந்த சாயங்கால வேளையில் இந்த சுவிசேஷ செய்திக்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாம் சிந்திக்கலாம். எல்லோரும் அந்த பகுதி எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாராவது ஒருவர் சத்தமாக அந்த வசனத்தை வாசிக்கலாம். 3:16 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ரைட், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் வாசித்த இந்த வசனம் எல்லோருக்கும் மனப்பாடமாக தெரிந்த வசனம். இந்த வசனத்திலிருந்து 3 தனித்துவமான நபர்களையும் காரியங்களையும் உங்களோடு இந்த சுவிசேஷ கூட்டத்தின் ஆதாரமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த சாயங்கால வேளையில் தனித்துவம் என்ற தலைப்பில் இந்த நற்செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பைபிள் இஸ் யூனிக். வேதம் எப்போதுமே தனித்தன்மை வாய்ந்தது. இந்த உலகத்தில் எத்தனையோ புத்தகங்களை நாம் பார்க்கிறோம், எத்தனையோ புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன, மற்ற மத நூல்கள் உண்டு. இந்த உலகத்தில் மதங்கள் என்று அறியப்பட்ட பலருக்கு பலவிதமான புனித நூல்கள் அவர்கள் கைகளில் உண்டு. பல புத்தகங்களும் இந்த உலகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த புத்தகங்களை விட வேதம் மட்டுமே அது தனித்தன்மை வாய்ந்த புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. மற்ற புத்தகங்கள் எல்லாம் மனித ஞானத்தினால், மனித அறிவினால், மனித சிந்தனைகளினால், மனிதர்களுடைய கற்பனைகளினால் எழுதப்பட்டவைகள். ஆனால் வேதம் அப்படி எழுதப்படவில்லை. வேதம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டது என்று 2 தீமோத்தேயு 3:16 நாம் வாசிக்கிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20, 21 போன்ற வசனங்களில் இப்படியாய் வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். Why Bible is unique? ஏன் வேதம் தனித்தன்மை வாய்ந்தது? ஏனென்றால் வேதம் பரிசுத்த மனுஷர்களை கொண்டு பரிசுத்த ஆவியின் ஆட்கொள்ளுதலோடு எழுதப்பட்டது. எனவே வேதம் தனித்தன்மை வாய்ந்தது. மற்ற புத்தகங்களை நாம் பார்க்கும்போது அவைகள் எல்லாம் மனித சிந்தைகளால், ஞானங்களால் எழுதப்பட்டது. ஆனால் வேதம் பரிசுத்த மனுஷர்களை கொண்டு பரிசுத்த ஆவியின் உதவியோடு வேதம் எழுதப்பட்டது. எனவே வேதம் தனித்தன்மை வாய்ந்தது. அது மட்டுமல்ல, வேதம் ஏன் தனித்தன்மை வாய்ந்தது? இதை எழுதிய எழுத்தாளர்கள் பலவித நிலைகளில் இருந்தவர்கள் எழுதினார்கள். இது எழுதுவதற்கு கிட்டத்தட்ட 1600 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. இதை எழுதிய ஆசிரியர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்ததில்லை, ஒருவருக்கொருவர் நேரடியாக அவர்கள் பார்த்து பேசியதில்லை. அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்கள் வித்தியாசமானது, அவர்கள் வாழ்ந்த இடங்கள் வித்தியாசமானது, அவர்கள் செய்த வேலைகளும் கூட வித்தியாசமானது. பல வித்தியாசங்கள் இருப்பினும் வேதம் ஒற்றுமையாய் காட்சியளிக்கிறதை நாம் காணலாம். அதில் எந்த விதமான முரண்பாடோ, எந்த விதமான தவறோ, பிழையோ இல்லாதது வேதம். எனவே வேதம் தனித்தன்மை வாய்ந்தது. இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு கிட்டத்தட்ட 40 ஆசிரியர்களை தேவன் பயன்படுத்தினார். 1600 வருடங்கள் இதற்கு எடுத்துக்கொண்டது. ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா போன்ற கண்டங்களில் இருந்து இந்த வேதத்தை எழுதினார்கள். அது மட்டுமல்ல, இந்த வேதத்தில்
பல வெரைட்டிஸ் நாம் இங்கே பார்க்கிறோம். இதிலே வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை பற்றிய தீர்க்க தரிசனம், மனிதனுடைய நிலையை பற்றிய தீர்க்க தரிசனம், ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை பற்றிய தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனம் போன்ற பல தீர்க்க தரிசனங்களை இந்த புத்தகத்தில் பார்க்கிறோம். இதில் பல உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தின் சத்தியங்களை புரிந்து கொள்ள, மனிதன் எளிமையாக அறிந்து கொள்ள அவர்களுக்கு உவமைகள் சொல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த வேதத்தில் கவிதை வடிவங்கள் உள்ளன. பல எழுத்தாளர்கள் கவிதை வடிவில் எழுதியிருக்கிறார்கள். இதில் அறிவியல் இருக்கிறது, சாஸ்திரங்கள் உண்டு, எதிர்காலத்தை பற்றிய பல திட்ட கோட்பாடுகள் இதில் உண்டு. இதை எழுதிய எழுத்தாளர்கள் பல வேலைகள் செய்தவர்கள். சாதாரண மீன் பிடித்தவர்கள் இதை எழுதியிருக்கிறார்கள். தேவன் ஒரு எளிமையான நபர்களை பயன்படுத்தி இருக்கிறார். உயர்ந்த ரகத்தில் இருந்த மனிதர்களையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். மருத்துவர் இந்த வேதத்தை எழுதியிருக்கிறார். ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு சாதாரண மீனவன் இதை எழுதியிருக்கிறார். ஒரு சாதாரண விவசாய வேலை செய்தவர் இந்த வேத புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவர்கள் சிறையிலிருந்து இந்த வேதத்தை எழுதியிருக்கிறார்கள். வனாந்தர வாழ்விலிருந்து இதை எழுதியிருக்கிறார்கள். அரண்மனையில் தங்கிக் கொண்டு இந்த வேதத்தை எழுதினார்கள். அவர்கள் பிரயாணமாய் சென்று கொண்டே இந்த வேத புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதில் 3 மொழிகள் பயன்படுத்தப்பட்டன. எபிரேய மொழி, கிரேக்க மொழி, அராமிக் மொழி போன்ற மொழிகள் இதில் பயன்படுத்தப்பட்டது. எனவே வேதம் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா புத்தகங்களை காட்டிலும் அது தனித்தன்மை வாய்ந்தது. பைபிள் இஸ் யூனிக், பைபிள் இஸ் இன்ஃபாலியபிள், பைபிள் இஸ் இன்னரண்ட். there is no contradiction in the Bible. எனவே இந்த வேதம் எல்லா புத்தகத்தை காட்டிலும் வித்தியாசமானது, தனித்தன்மை வாய்ந்தது. இந்த தனிப்பட்ட வேதத்திலிருந்து ஒரு தனிப்பட்ட சுவிசேஷம் தான் நாம் வாசித்த இந்த வசனம். யோவான் எழுதின சுவிசேஷமும் கூட அது தனித்தன்மை வாய்ந்தது. வேதம் தனித்தன்மை வாய்ந்தது. இந்த தனித்தன்மை வாய்ந்த வேதத்தில் வரக்கூடிய ஒரு புத்தகம் வேதத்திலேயே மிக தனித்தன்மை வாய்ந்த ஒரு புத்தகம். அது எது அப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷம். ஏன் இது தனித்தன்மை வாய்ந்தது? அந்த சுவிசேஷத்தை ஏன் எழுதினார் என்ற நோக்கத்தை யோவான் 20:31 வாசிக்கிறோம். முதல் 4 நற்செய்தி நூல்கள் புதிய ஏற்பாட்டில் உண்டு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3ம் ஒன்று போல் காட்சி அளிக்கின்றன. ஆனால் யோவான் சுவிசேஷம் மட்டும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவரது வாழ்க்கை, அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் ஒரே விதமாக காட்சியளிக்கிறது. அதாவது மத்தேயில் சொல்லப்பட்ட அந்த பகுதி மார்க்குவிலும் இருக்கிறது, லூக்காவிலும் இருக்கிறது. ஆனால் யோவானில் மட்டும் இல்லை. ஏனென்றால் யோவான் தனிப்பட்ட விதத்தில் பிரத்யேகமாக விசேஷித்த நிலையில் இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறார். யோவான் 20:31 இந்த சுவிசேஷத்தை ஏன் எழுதினார் என்ற நோக்கம் உண்டு. என்ன? நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக நீங்கள் அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் நித்திய ஜீவனை பெற முடியும் என்பதற்காக இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள் என்ற தனித்துவமான வசனம் யோவானில் மட்டுமே உண்டு. அது மட்டுமல்ல, இது ஏன் தனித்தன்மை வாய்ந்தது என்று கேட்டால், மற்ற சுவிசேஷங்களில் சொல்லப்படாத நானே என்ற இயேசுவின் உரிமை முழக்கம் இந்த புத்தகத்தில் உண்டு. இயேசு கிறிஸ்து 7 நிலைகளில் 7 பெயர்களில் நானே ஐ ஆம் என்று அவர் அழைக்கிறார். மோசே தேவனை பார்த்து கேட்ட கேள்வி இது. ஆண்டவரே, உம் நாமம் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? உன் பெயர் என்ன? அப்ப ஆண்டவர் சொன்னார், ஐ ஆம் தட் ஐ ஆம். இருக்கிறவராகவே இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் நான் யாராக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். So 7 I am statement we see in the book of John. அப்ப யோவான் சுவிசேஷம் ஏன் தனித்தன்மை வாய்ந்தது? ஏனென்றால்
இயேசுவை தேவனாக எழுதி காண்பிக்கிறார். அப்படி தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் வாழ்வில் நித்திய ஜீவனை பெறுவார்கள். எனவே இந்த சுவிசேஷம் தனித்தன்மை வாய்ந்தது. அதோடு கூட ஏன் இது தனித்தன்மை வாய்ந்தது? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி 7 உரிமை முழக்கங்களை அவர் சொல்லுகிறார். அந்த உரிமை முழக்கம் என்ன? ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப், நானே அப்பமாக இருக்கிறேன், ஜீவ அப்பமாக இருக்கிறேன் என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், நானே உலகத்தின் ஒளி என்று சொல்லுகிறார். அவர் நானும் அப்படின்னு சொல்லல, நானே என்று சொல்லுகிறார். இதுவும் கூட பிரத்யேகமானது, தனித்தன்மை வாய்ந்தது. இதை இயேசுவால் மட்டுமே சொல்ல முடியும். ஏனென்றால் இயேசு உண்மையான தேவனாக இருக்கிறார். நானும் ஜீவ அப்பமாக இருக்கிறேன், நானும் இந்த உலகத்தின் ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருந்திருப்பாரானால் இவரை விட வேறு சிலர் இருந்திருக்கிறார்கள் என்று நமக்கு சந்தேகிக்க தோன்றும். ஆனால் இயேசு ஆணித்தரமாக தான் யார் என்பதை அவர் சொல்லுகிறார். நானே, ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராக இருக்கிற நானே என்று சொல்லுகிறார். அப்ப நான் ஒருவரே ஜீவ அப்பமாக இருக்கிறேன், நானே உலகத்தின் ஒளியாய் இருக்கிறேன். ஐ ஆம் த டோர் ஆஃப் த ஷெப்பர்ட், நான் வாசலாக இருக்கிறேன், ஆடுகளுக்கான வாசலாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லுகிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஐ ஆம் த ட்ரூ வைன், நானே மெய்யான திராட்சை செடி. அப்ப இந்த சுவிசேஷம் ஏன் தனித்தன்மை வாய்ந்தது? ஏனென்றால் இயேசுவை தேவனாக, அவர் கொடுக்கக்கூடிய நித்திய ஜீவனை சொல்லக்கூடியதாக, நானே என்ற 7 உரிமை முழக்கங்கள் இயேசு பேசியதாக இருக்கிறது. எனவே இந்த சுவிசேஷம் தனித்தன்மை வாய்ந்தது. இப்படிப்பட்ட தனித்தன்மை வாய்ந்த இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட 3ஆம் அதிகாரம் 16வது வசனமும் தனித்தன்மை வாய்ந்தது. இப்படிப்பட்ட தனித்தன்மை வாய்ந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் தனித்தன்மை வாய்ந்தது. ஏன் தனித்தன்மை வாய்ந்தது? ஏனென்றால் அங்கே அந்த வசனத்தில் 3 தனித்தன்மைகளை நாம் காண்கிறோம். We see unique God, ஒரு தனிப்பட்ட தேவனை நாம் பார்க்கிறோம். பிரத்யேகமான, தனிப்பட்ட அல்லது எல்லாரை விட சிறந்த தேவனை நாம் அங்கே பார்க்கிறோம். யூனிக் காட். இரண்டாவது யூனிக் சன், ஒரு தனிப்பட்ட குமாரன், தனிப்பட்ட நிலையில் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது என்ன தனித்தன்மையை பார்க்கிறோம்? we see unique gift, ஒரு தனித்தன்மையான வெகுமதியை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வசனமும் தனித்தன்மை வாய்ந்தது. யூனிக் காட், தனிப்பட்ட தேவன், யூனிக் சன், யூனிக் கிரைஸ்ட், தனிப்பட்ட கிறிஸ்து, யூனிக் கிஃப்ட், ஒரு தனிப்பட்ட வெகுமதி. இதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் நபர் யூனிக் காட். நம் தேவன் தனித்தன்மை வாய்ந்தவர். தேவன் என்ற வார்த்தைக்கு நாம் முழுமையான வரையறை கொடுக்க முடியாது. தேவன் என்பவர் அவர் தனித்தன்மை வாய்ந்தவராக இருக்க வேண்டும். அவர் மனிதர்களை விட அப்பாற்பட்டவராக, மனிதர்களை படைக்கக்கூடியவராக, இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடியவராக, பரிசுத்தம் உள்ளவராக, அன்புள்ளவராக, நீதியுள்ளவராக, எல்லாரை காட்டிலும் மேலானவராக இருப்பவர் நம் தேவன். அப்ப இந்த தேவன் எவ்வாறு தனித்தன்மை வாய்ந்தவர்? முதலாவது, அவர் படைக்கப்படாதவர். தேவன் யார்? He is uncreated one. அவர் படைக்கப்படாதவர். ஆனால் இன்றைக்கு மனிதன் கடவுளை படைக்க முயற்சி செய்கிறார். கடவுளை அவன் நினைக்கின்ற, யோசிக்கின்ற அந்த சிந்தனையில் கடவுளை வடிவமைக்க விரும்புகிறார். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த தேவன் தனித்தன்மை வாய்ந்தவர். ஏனென்றால் அவர் யாராலும் படைக்கப்படாதவர். அவரை யாராலும் படைக்க முடியாது. He is uncreated one. இரண்டாவது, தேவன் ஏன் தனித்தன்மை வாய்ந்தவர்? He is eternal God. He is eternal one. தேவன் நித்தியமானவராக இருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? No beginning, no end. அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. தேவன் என்று சொல்லப்படக்கூடியவர்
அவர் யாராலும் படைக்கப்படாதவராக, அவர் நித்தியமானவராக, எப்போதும் இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அது நம் தேவன் நித்தியமானவராக இருக்கு. ஏன் தேவன் தனித்தன்மை வாய்ந்தவர்? பிகாஸ் he is holy God. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவருடைய குணாதிசயத்தில் அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஸ்வபாவத்தில் அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய செயல்பாட்டில் அவர் பரிசுத்தம் உள்ளவர். in his character, in his nature, in his activities. பரிசுத்தம் என்றால் தனியாக பிரித்தெடுத்தல் என்று பொருள். தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லும்போது அவர் மற்றவர்களை விட தனித்தன்மை வாய்ந்தவர் என்று பொருள். நம் எல்லோரை விட அவர் தனித்தன்மை வாய்ந்தவர். எப்படி? அவருடைய செயல்பாடுகளில் அவர் தனித்தன்மை வாய்ந்தவர், எனவே அவர் பரிசுத்தர். அவரது குணாதிசயங்களில் அவர் தனித்தன்மை வாய்ந்தவர், எனவே அவர் பரிசுத்தர். அவருடைய ஸ்வபாவத்தில் நம்மை விட அவர் தனித்தன்மை வாய்ந்தவர், எனவே அவர் பரிசுத்தர். அப்ப வேதம் சொல்லக்கூடிய இந்த தேவன் தனித்தன்மை வாய்ந்தவர். ஏனென்றால் அவர் யாராலும் படைக்கப்படாதவர், அவர் நித்தியமானவர், அவர் பரிசுத்தர். அதோடு கூட இஸ் ரைச்சஸ் காட், அவர் நீதியுள்ள தேவன். நம் வார்த்தையில் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர் பாவம் செய்யாதவர், அவர் பாவம் இல்லாதவர். அடுத்து வேதம் சொல்லக்கூடிய தேவன் எப்படிப்பட்டவர்? இஸ் omnipotent God. அவரால் எல்லாம் செய்ய முடியும், சர்வ வல்லமை உள்ளவர். இஸ் omniscience, எல்லாம் அறிந்தவர். இன்றைக்கு அமர்ந்திருக்கிற உங்களுடைய சிந்தைகளை, பேசிக்கொண்டிருக்கிற எனது இருதயத்தை, சிந்தைகளை, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய சிந்தைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. He knows everything. நம்முடைய பாடுகளை அறிந்திருக்கிறார், வேதனைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய துக்கங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார். அவரால் அறிய முடியாது என்ற ஒன்று எதுவும் இல்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும், அவரால் எல்லாவற்றையும் அறிய முடியும். அடுத்து தேவன் எப்படிப்பட்டவர்? இஸ் omnipresence. அவருடைய பிரசன்னத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவராக, அவர் எங்கும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார், எனவே அவர் தனித்தன்மை வாய்ந்தவர். அது மட்டுமல்ல, வேதம் அறிமுகம் செய்யக்கூடிய தேவன் எப்படிப்பட்டவர்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45வது வசனம், அப்போஸ்தலர் 14:17 he gives food. அவர் எல்லோருக்கும் ஆகாரத்தை தருகிறவர். அவர் எல்லோருக்கும் மழையையும் வெயிலையும் அவர் தருகிறவர். அவர் பட்சபாதம் அவரிடத்தில் இல்லை. ஏனென்றால் எல்லாரும் அவரால் படைக்கப்பட்டவர்கள். எனவே இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் உணவை கொடுக்கக்கூடியவர், தேவையான பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர், இயற்கையை அவர் கொடுக்கக்கூடியவர், நமக்கு தேவையான மழையை அவர் கொடுக்கக்கூடியவர், அவர் நம்மை பாதுகாக்கக்கூடியவர். இங்கே யோவான் 3:16 படி who God is, தேவன் யார்? அவர் அன்புள்ளவர். இவர் காண்பித்த அன்பை போன்று இந்த உலகத்தில் வேறு யாரும் காட்ட முடியாது. ஏன் தேவன் தனித்தன்மை வாய்ந்தவர்? because he is God of love. அவர் அன்பின் தேவன். அவருடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு, unconditional love. அவருடைய அன்பு நித்தியமானது. எரேமியா 31:3 வாசிக்கிறோம், I have loved you with an everlasting love. அனாதி சிநேகத்தால், நித்திய சிநேகத்தால் உன்னை நான் நேசித்தேன். சோ அவர் அன்பிற்கு நிபந்தனை இல்லை, அவர் அன்பு நித்தியமானது. அவருடைய அன்பு எதையும் எதிர்பார்க்காத அன்பு, அது கொடுக்கக்கூடிய அன்பு, அது சுயநலமற்ற அன்பு. எனவே யோவான் 3:16 சொல்லக்கூடிய இந்த தேவன் யூனிக் காட், அவர் பிரத்யேகமான தனிப்பட்ட அவர் தேவனாக இருக்கு. இரண்டாவது யூனிக் சன், தனிப்பட்ட பிரத்யேகமான குமாரன். அவர் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 3:16 தேவன் என்று ஆரம்பிக்கிறது. அவர் யார் என்பதை பார்த்தோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன். சோ அந்த ஒரே பேரான குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ யூனிக் காட், ஒரு தனிப்பட்ட தேவன், தனிப்பட்ட குமாரனாகிய கிறிஸ்து. ஏன் இயேசு கிறிஸ்து அவர் தனித்தன்மை வாய்ந்தவர்?
அவரை குறித்து வேதத்தில் பல விதங்களில் நாம் வாசிக்கிறோம். அவருடைய பிறப்பிலே அவர் தனித்தன்மை வாய்ந்தவர். அவருடைய பிறப்பிலே அவர் தனித்தன்மை வாய்ந்தவர். He is unique in his birth. அவரை போல இந்த உலகத்தில் யாரும் பிறந்தது கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்கள் பிறக்கிறோம். நாம் எங்கே பிறக்கிறோம், எங்கே பிறப்போம், எப்படி பிறப்போம், எந்த இடத்துல பிறப்போம், யாராவது சொல்ல முடியுமா? சொல்லியிருக்காங்களா? வேணா அடுத்த மாசம் இந்த குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பர்டிகுலரா குறிப்பிட்டு இந்த உலகத்தில் எந்த ஒரு நபரும் தன்னுடைய பிறப்பை குறித்து சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு வித்தியாசமானது. எனவே இவர் தனித்தன்மை வாய்ந்தவர் என்று நான் சொன்னேன். ஏனென்றால் அவர் பிறப்பு எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அவருடைய பிறப்பை குறித்து 700 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அவர் எந்த இடத்தில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எங்கே, எப்படி, அவருடைய பிறப்பு எப்படி இருக்கும், மிக துல்லியமாக தீர்க்க தரிசனமாக அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எந்த ஒரு மனிதருக்கும் சொல்லப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பிலே அவர் தனித்தன்மை வாய்ந்தவர். அவர் பரிசுத்த ஆவியினாலே அவர் பிறந்தார். தேவனுடைய உதவியோடு பரிசுத்த ஆவியானவரோடு பரிசுத்தமாய் அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். கன்னியின் வயிற்றில் அவர் மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தார். எனவே அவருடைய பிறப்பிலே அவர் தனித்தன்மை வாய்ந்தவர். அவருடைய குணாதிசயத்தில் அவர் தனித்தன்மை வாய்ந்தவர். He showed compassion for the people. மக்களிடத்தில் மனதுருக்கத்தை காண்பித்தார். சரியான பாதையை காண்பித்தார். நியாயத்தை அவர் செய்தார். சோ அவருடைய குணாதிசயம் எல்லாரை காட்டிலும் வித்தியாசமானது. அவருடைய வாழ்வு அது தனித்தன்மை வாய்ந்தது. ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும்போது பரிசேயர்கள், சதுசேயர்கள் நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வந்து அவரை குற்றம் கண்டுபிடிக்க வந்தாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார். இஃப் எனிஒன் கேன் அக்யூஸ் ஆஃப் மை சின், என்னில் பாவம் உண்டென்று யாராவது உங்களில் சொல்லக்கூடுமா? சோ அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமானது. அவர் அற்புதத்திலே தனித்தன்மை வாய்ந்தவர், அற்புதத்திலே சிறப்பானவர். இந்த உலகத்தில் அவர் செய்த அற்புதங்களைப் போல வேறு யாரும் செய்ததில்லை, செய்வதும் முடியாது. அவர் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், ஊமையர்களை பேச வைத்தார், மூடவர்களை எழுந்து நடக்க வைத்தார், மரித்த மனிதர்களை அவர் உயிரோடு எழுப்பினார், பல வியாதிப்பட்ட மனிதர்களை அவர் சுகம் கொடுத்தார், திமிர்வாதக்காரருக்கு அவர் சுகம் கொடுத்தார். தன்னால் இயலாது இருக்கக்கூடிய மனிதர்கள் விசுவாசத்தோடு அவரிடம் வரும்போது அவர் சுகம் அளித்தார். அவர் செய்த அற்புதத்தை போன்று இந்த உலகத்தில் யாராவது செய்திருக்கிறார்களா? இல்லை. அல்லது மரித்த மனிதனை யாராவது உயிரோடு எழுப்பி இருக்கிறார்களா? இல்லை. எனவே அவர் அற்புதத்திலே அவர் சிறந்தவர். அவர் பேச்சிலும் அவர் சிறந்தவராக இருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ மேடை பேச்சுகளை நாம் கேட்கிறோம், எத்தனையோ தலைவர்களுடைய பேச்சுகளை நாம் கேட்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பேச்சை குறித்து இதே யோவான் சுவிசேஷத்தில் ஒரு சாட்சி சொல்லப்படுகிறது. என்ன? இந்த மனிதன் இவர் பேசுகிறது போல யாரும் பேசியதில்லை என்று சொல்லி அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். அவருடைய பேச்சிலே அவர் சிறப்பு வாய்ந்தவர், தனித்தன்மை வாய்ந்தவர். அவருடைய மரணத்திலும் அவர் தனித்தன்மை வாய்ந்தவர். இன்றைக்கு இந்த உலகத்தில் பிறந்த யாவரும் நாம் மரிக்கிறோம். இது தேவனுடைய நியதி, வேதத்தினுடைய நியதி. இந்த உலகத்தில் எல்லோரும் பிறக்க வேண்டும், மரிக்க வேண்டும், பின்பு நியாயத்தீர்ப்பு அடைய வேண்டும். இது மனிதனுக்கென்று நியமிக்கப்பட்ட ஒன்று. இன்றைக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் பலவீனத்து நிமித்தம் மரிக்கிறார்கள், எதிர்பாராத விபத்துக்களினால் மரிக்கிறார்கள், அல்லது வயது சென்றதால் அவர்கள் மரிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் மரணம் இந்த மூன்றுக்கும் அப்பாற்பட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தில் அவர் ஏன் வித்தியாசமானவர் என்று கேட்டால், அவர் மற்றவர்களுக்காக அவர் மரித்தார். தன்னுடைய பாவத்திற்காகவோ அல்லது தன்னுடைய பலவீனத்தின் நிமித்தமோ தன்னுடைய சுயத்திற்காகவோ இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. He died for others. அவர் மற்றவர்களுக்காக, அதாவது உங்களுக்காக, எனக்காக அவர் மரித்தார். அவருடைய மரணத்தை குறித்து வேதத்தில் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மரணம் எப்படி இருக்க போகின்றது என்பதையும் சொல்லப்பட்டிருக்கிறது.
அவருடைய மரணம் தேவனுடைய திட்டமாயிருந்தது. இட் வாஸ் தி பிளான் ஆஃப் காட். அது தேவனுடைய சித்தமாயிருந்தது, தேவனுடைய திட்டமாக இருந்தது. அவர் இந்த உலகத்தில் வந்து மரிக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. ஏனென்றால் பாவிகள், அவர்கள் பலவீனம் உள்ளவர்கள். ஒரு பாவி தன்னுடைய பாவத்தை அவனாக மன்னிக்க முடியாது. ஏனென்றால் அவன் தேவனுடைய பார்வையில் அவன் அக்கிரமக்காரனாக பாவம் செய்தவராக இருக்கிறான். எனவே எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள முடியாது. ரோமர் 5 அதிகாரம் 6, 8, 10 போன்ற வசனங்களில் நாம் தேவனுடைய சத்துருக்களாய் இருக்கிறோம், நாம் பாவிகளாக இருக்கிறோம், நாம் பலவீனம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். எனவே ஒரு மனிதன் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அவசியம். எனவே அவர் பிறருக்காக, நமக்காக மரித்தார். எனவே அவர் மரணத்தில் தனித்தன்மை வாய்ந்தவர். அது மட்டுமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலில் அவர் தனித்தன்மை வாய்ந்தவர். இன்றைக்கும் கிறிஸ்தவம் சவால் விடுகிறது. இயேசு கிறிஸ்துவை போன்று இந்த உலகத்தில் வேறு எவரும் உயிரோடு எழுந்ததில்லை. இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் வெறுமையான கல்லறை சாட்சி அளிக்கிறது. சீசர்கள் மனமாறினார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவம் தோன்றி இருக்கிறது. அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள், அநேகர் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள், அநேகர் பரலோகத்திற்கு உரியவர்களாக மாறுகிறார்கள். காரணம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து எல்லாரை விட அவர் தனித்தன்மை வாய்ந்தவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உண்மையிலே தனித்தன்மை வாய்ந்தவர் என்பதற்கு வேதத்தில் பல சான்றுகள் உண்டு. நான் இப்படியாக யோசித்து சில பதில்களை நான் எழுதி வைத்திருக்கிறேன். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நம் முன்பாக நிறுத்தி, ஹூ இஸ் ஜீசஸ், இயேசு யார் அப்படின்ற கேள்வி நாம் கேட்டால், இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதத்தில் உள்ளவர்கள் என்ன சாட்சி சொல்லி இருப்பார்கள் அப்படின்றத ஒரு கற்பனை உள்ளதாகவும் வேத வசனத்தின் அடிப்படையிலும் நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 9 அதிகாரம் 11வது வசனத்தில் ஒருவேளை பரிசேயர்களை பார்த்து, இயேசு இங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு இங்கே நிற்கிறார். ஒவ்வொருவராக இயேசுவை பற்றி சாட்சி சொல்லுகிறார். இயேசு யார்? ஹூ இஸ் கிரைஸ்ட்? பரிசேயர்கள் இப்படியா சொல்லுவாங்க, இவர் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர், அவர் பாவிகளின் நண்பன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் சொல்லி இருப்பார்கள். அது மட்டுமல்ல, இந்த இயேசு யார் அப்படின்னு கேட்கும் போது, ஒருவேளை அன்றைய நாட்களில் காய்பா என்ற ஒரு ஆசாரியர் அவர் இப்படியாய் சொல்லி இருப்பார், இவன் தேவ தூஷணம் சொன்னான், தன்னை தேவன் என்று அவன் பெரியவனாக்கினான், அவன் தேவனுடைய வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறதை கண்டதாக சொல்லுகிறார் என்று குற்றம் சாட்டியிருப்பார். பிலாத்து, அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய அரசரான பிலாத்துவிடம் கேட்டால் இப்படி சொல்லியிருப்பார். யோவான் 19 அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுகிறார், ஐ ஃபைண்ட் நோ ஃபால்ட் இன் ஹிம், அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை என்று அவர் சொல்லியிருப்பார். பிலாத்துவினுடைய மனைவியை ஒருவேளை நாம் கேட்டால், மத்தேயு 27 அதிகாரம் 19வது வசனத்தின்படி அவர் சொல்லுவார், do not do anything to this just man, இந்த நீதிமானை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நீதிமான். மத்தேயு 27 அதிகாரம் 54வது வசனத்தில் 100க்கு அதிபதி அவரிடம் இப்படியாய் கேள்வி கேட்டால், who is Christ, இயேசு யார்? அவர் இப்படியாய் சொல்லியிருப்பார், truly this man was the son of God, இவர் உண்மையிலேயே மெய்யான தேவ குமாரன் என்று சொல்லியிருப்பார். லூக்கா 23:41 சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த கள்ளன் ஒருவேளை இயேசுவை குறித்து அவன் சொல்வானானால் என்ன சொல்லியிருப்பார், he has done nothing wrong, நாங்கள் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் இவரோ தகாததொன்றையும் அவர் செய்யவில்லை. யூதாஸ் காரியத்தை ஒருவேளை கேட்டால் இப்படி சொல்லியிருப்பார். மத்தேயு 27 அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுகிறார், I have betrayed the innocent blood, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே, அவர் குற்றமில்லாதவர் என்று அவர் சொல்லியிருப்பார். பவுலிடம் கேட்டால் இப்படியாய் சொல்லியிருப்பார், who is Christ, 2 கொரிந்தியர் 5:21 he knew no sin, அவர் பாவம் அறியாதவர். 1 பேதுரு 2:22 பேதுரு இப்படியாய் சொல்லுகிறார், அவர் பாவம் செய்யவில்லை, he did not do sin.
1 யோவான் 3:5 யோவான் இப்படியாய் சொல்லுகிறார், அவரிடத்தில் பாவமில்லை. So Christ is unique son. கிறிஸ்துவானவர் தனிப்பட்ட அவர் தேவனாக இருக்கிறார், தனிப்பட்ட குமாரனாக இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் வேறு யாரும் தனிப்பட்ட நபர் கிடையாது. அவர் எல்லாவற்றிலும் அவர் சிறந்தவர். அவருடைய பிறப்பிலே அவர் தனித்தன்மை வாய்ந்தவர், அவர் குணாதிசயத்தில் தனித்தன்மை வாய்ந்தவர், அவர் வாழ்க்கையில் அவர் பரிசுத்த வாழ்வை வாழ்ந்தவர், அவருடைய அற்புதத்திலே தனித்தன்மை வாய்ந்தவர், அவரது பேச்சிலே தனித்தன்மை வாய்ந்தவர், அவரது மரணத்திலே தனித்தன்மை வாய்ந்தவர், அவரது உயிர்த்தெழுதலில் அவர் தனித்தன்மை வாய்ந்தவர். மூன்றாவது தனித்தன்மை, அதே யோவான் 3:16 வசனம் வாசிங்க பிரதர். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம், கவனிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ரைட். மூன்றாவது the unique gift. அங்கே சொல்லப்பட்ட தனிப்பட்ட வெகுமதி என்ன? நித்திய ஜீவன், eternal life. eternal life, unique God, unique son and unique gift. பிரத்யேகமான தனிப்பட்ட தேவன், தனிப்பட்ட குமாரனாகிய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்தார், அனுப்பினார். இதை யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் யூனிக் கிஃப்ட், அதாவது தனிப்பட்ட வெகுமதியான நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். அப்ப இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன வழி? அவரிடத்தில் வைக்கின்ற விசுவாசமே அதற்கு வழி, வேறு வழி இல்லை. there is no option. if you come to Christ, if you have faith on him, you can get the eternal life. அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசுவின் மீது விசுவாசம் வைப்பதே அதற்கான வழி. ஆனால் இதை பெறுவதற்கு மனிதனிடத்தில் தடையாக பாவம் என்ற ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருமே நாம் பாவிகளாகவே பிறக்கிறோம். சோ பாவமே அதற்கு தடையாக இருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய பார்வையில் மனிதர்கள் யாவரும் அவருடைய சத்துருக்கள் என்று நாம் அறியப்படுகிறோம். நாம் அவருடைய எதிராளிகள் என்று அறியப்படுகிறோம். நாம் அவரை விரும்ப தகாதவர்கள் என்று நாம் அறியப்படுகிறோம். தேவனுடைய பார்வையில் நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாம் மரித்தவர்களாய் நாம் இருந்தோம். இதுதான் தேவன் என்னை குறித்து அவர் பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கிறது. சங்கீதம் 51:5 இப்படியாய் சொல்லுகிறார் தாவீது, நான் இதோ என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தார். சோ மனிதனுடைய பாவங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கின்றன. எனவே மனிதனுடைய பார்வையில் நான் தேவனுடைய பார்வையில் நான் பாவம் என்ற நிலையில் கைவிடப்பட்டவனாக, அவருடைய சத்துருவாக, அவரை மறந்தவராக, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருமே நாம் பாவிகளாக இருக்கிறோம். இந்த பாவிகளாக இருக்கக்கூடிய நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையான மரணத்திலிருந்து நம்மை காப்பாற்ற இந்த தனிப்பட்ட குமாரனாகிய இயேசுவை தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். God sent his own son to die for us. அந்த தனிப்பட்ட தேவன் உங்களையும் என்னையும் இந்த பாவத்திலிருந்து ரட்சிக்க, காப்பாற்ற, விடுதலை செய்ய தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமது பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் சிலுவை எடுத்துக்கொண்டார், அவர் பலியானார். சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. கொலோசியர் 1:20 இப்படியாய் வாசிக்கிறோம், அவர் அடைந்த சிலுவை மரணத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கினார், நமக்கு சமாதானத்தை கொண்டு வந்தார். நமக்கும் பிதாவுக்கும் பகையாக இருந்த நடுச்சுவரை அவர் சிலுவை மரணம் தகர்த்தது. நாம் ஒருபோதும் நீதியுள்ள தேவனாகிய நமது தேவனிடத்தில் செல்ல முடியாது. மனிதன் பாவியா இருக்கிறான், அவன் அழுக்குள்ளவனாக, கந்தை உள்ளவனாக, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழக்கூடியவனாக, பாவத்தில் உள்ளவனாக இருக்கிறான். அந்த நீதியுள்ள தேவனிடத்தில் எந்த ஒரு பாவியான மனிதன் செல்ல முடியாது. ஏனென்றால் அதற்கு பாவம் என்கின்ற மிகப்பெரிய நடுச்சுவர் உண்டு. ஆனால்
அவர் அனுப்பிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவை மரணத்தை, அதாவது நமக்காக, நமக்கு பதிலாக நான் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் சிலுவையில் அவர் மரித்தார். அப்படி மரித்ததினாலே அந்த பகை என்கின்ற அந்த சுவரை அவர் தகர்க்கிறார். நமக்கும் பிதாவுக்கும் ஒப்புரவாகுதலை கொண்டு வந்தார். அந்த சிலுவை மரணம் நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்தியது. அந்த சிலுவை மரணம் தேவனோடு நாம் நெருங்கி போவதற்கு அது உதவி செய்தது. அப்ப இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக அவர் சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சர்வலோகத்தின் பாவங்களை அவர் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக, நம் பாவங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து நான் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார் என்பதை யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கே இந்த நித்திய ஜீவன், அதாவது யூனிக் கிஃப்ட். யூனிக் God has sent his unique son so that we can become unique people. ஒரு தனிப்பட்ட தேவன், பிரத்யேகமான தேவன், தனித்தன்மை வாய்ந்த கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினதனுடைய நோக்கம், காரணம், உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் தனித்தன்மையான மக்களாக வைக்க வேண்டும் என்பதற்காக. We are special people. இந்த உலக பார்வையில் ஒருவேளை நாம் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம், அல்லது அன்பிற்காக நாம் ஏங்கிக் கொண்டிருக்கலாம், ஒருவேளை பெற்றோர்களால் நாம் கைவிடப்பட்டு இருக்கலாம், என்னுடைய எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு நான் வாழலாம், நான் நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நம்மை காப்பாற்றும்படிக்கு நமக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவர் சிலுவை மரணத்தை எடுத்துக்கொண்டார். நான் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார். அப்ப யார் ஒருவர் நான் பாவி, எனக்காக என் இடத்தில் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நித்திய ஜீவன் உரித்தாகும். யூனிக் கிஃப்ட். இந்த தனித்தன்மை வாய்ந்த வெகுமதியை உங்களுக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருக்கும் இந்த வெகுமதி இலவசமானது. எபேசியர் 2:8 இப்படியாய் சொல்லுகிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. இட் இஸ் நாட் பை யுவர் மெரிட், இட் இஸ் நாட் பை யுவர் ஒர்க்ஸ். மனிதன் இன்றைக்கு தன்னால் முடிந்தவரை நானே என்னை காப்பாற்றிக் கொள்ளுவேன், எனக்கு நானே எல்லாவற்றையும் செய்து விடுவேன் என்று நினைக்கிறோம். ஆனால் அது ஒருபோதும் முடியாது. நமக்கு ஒரு இரட்சகர் தேவை, ஒரு உதவியாளர் தேவை. பாவத்திலிருந்து மன்னிப்பு நமக்கு அவசியம், பாவத்திலிருந்து விடுதலை நமக்கு தேவை, சந்தோஷமான வாழ்வு நமக்கு தேவை, சமாதானம் உள்ள வாழ்வு தேவை. இந்த உலகம் தற்காலிகமானது, நான் மரித்தாலும் நிரந்தரமாக வாழக்கூடிய வாழ்வு எனக்கு தேவை. அதை இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் கொடுக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து மட்டுமே அவர் கொடுக்கிறார். அப்ப அங்கேயும் பாருங்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு மனிதர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இது நம்மால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அந்த ஈவு இலவசமானது, இதற்கு கட்டணம் கிடையாது. இதற்கு ஒரே ஒரு நிபந்தனை தான் உண்டு. என்ன? அவரை விசுவாசித்தால் போதும். நீங்கள் எந்த விதமான காணிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எந்த விதமான நேர்த்திக்கடனோ பலிமுறைகளோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவரை உங்கள் உள்ளத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் போதும், அந்த விசுவாசத்தை காண்பித்தால் போதும், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து உங்களிடம் என்னிடம் அந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். எனக்காக அவர் மரித்தார் என்ற விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்த கிறிஸ்து உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். இந்த தனித்தன்மை வாய்ந்த வெகுமதியை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். என்றைக்கும் முடியாத நித்தியமான வாழ்வை உங்களோடு கொடுக்க விரும்புகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் வருவேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். பாவத்திற்காக நாம் எந்த ஒரு பலிமுறையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என் பாவத்திற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார். அவர் தம் ஜீவனை ஒப்பு கொடுத்தார்.
அவருடைய சிலுவை மரணம் வித்தியாசமானது, விலையேற பெற்றது. உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக அவர் மரித்தார். அந்த இயேசு இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். நீங்கள் இருந்த இடங்களிலேயே, ஆண்டவரே நான் ஒரு பாவி ஆண்டவர். இந்த உலகத்தில் பிறந்த எல்லோரும் பாவியாகவே பிறக்கிறோம். சங்கீதம் 51:5 தாவீது சொல்லுகிறது போல, அவர் இஸ்ரவேலிலே மிகப்பெரிய ராஜா. அவரே தான் யார் என்பதை புரிந்து கொள்ளுகிறார். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். ஆம், இந்த உலகத்தில் பிறந்த எல்லோரும் பாவிகளாக இருக்கும். அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய, ரட்சிப்படைய ஒரே வழி கிறிஸ்து. கிறிஸ்துவே நமது பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். அதை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் விசுவாசித்தார், ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும், நான் உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன், எனக்கு அந்த நித்திய ஜீவன் வேண்டும் என்று நீங்கள் உங்கள் மனதிலிருந்து அவர்களை அழைத்தீர்களானால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவராக இருக்கு. வேறு தேவன் நம்மிடம் எதையும் அவர் எதிர்பார்ப்பதில்லை. நம்மிடம் இருக்கின்றதான பணமோ பொருளோ புகழோ எதையும் அவர் எதிர்பார்ப்பதில்லை. நம் இருதயத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய தீர்மானத்தை அவர் எதிர்பார்க்கிறார். என் மகனே, என் மகளே, உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்ய போகிற? இந்த கேள்வி ஒருவேளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களிடம் என்னிடம் கேட்டால் நமது பதில் என்னவாக இருக்கு? எனக்காக மரித்த அவருக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? அவர் என்னிடம் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. என் இருதயத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைக்கு உங்கள் இருதயத்தை அவரிடம் நீங்கள் கொடுப்பீர்களா? அவர் கொடுக்கக்கூடிய நித்திய ஜீவனை இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? Have faith on him. அவரை விசுவாசியுங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். தனித்தன்மை வாய்ந்த தேவன் தனித்தன்மையான கிறிஸ்துவை தனித்துவம் வாய்ந்த மக்களாக நாம் மாற்றுவதற்கு ஒரு தனித்தன்மை வாய்ந்த வெகுமதியை, நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை பெற்று சந்தோஷமாய் சமாதானமாய் இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவ நாமம் மகிமைப்படட்டும். இந்த வாய்ப்பிற்காக நான் தேவனை துதிக்கிறேன். அதோடு கூட இந்த வாய்ப்பு கொடுத்த வெற்றி நகர் கிறிஸ்தவ சபையாருக்கும் என் அன்பான நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் மனிதனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த வெகுமதிகள் நிலையற்றது என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலைத்திருக்கக்கூடிய வெகுமதியாகவும் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவையாக, எம்மைக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல மறுமைக்குரிய வாழ்க்கைக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கு அவசியமாக இருக்கக்கூடிய மனிதனுடைய மரணத்துக்கு பின்பதாக அவன் தேவனோடு கூட உள்ள உறவை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் இலவசமாக அவரை விசுவாசிப்பதன் மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த வெகுமதி இன்றைக்கு எப்படி நாம் பெற வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அன்பானவர்களே, ஒருவேளை யாராகிலும் இந்த வெகுமதியை இதுவரை நான் பெறவில்லை, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த நித்திய ஜீவன் எனக்கு வேண்டும், மரணத்துக்கு பின்பு உள்ள அந்த வாழ்க்கையில நான் தேவனோடு கூட இருக்க வேண்டும், உலக வாழ்க்கை எப்பொழுது மனுஷனுக்கு முடிந்து போகும் என்பது தெரியாது, ஆனால் நித்திய ஜீவனோடு கூட நித்தியமாக ஆண்டவரோடு கூட உள்ள வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று சொல்லி விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் யாராக இருப்பீர்கள் என்று சொன்னால், நாம் கேட்ட வண்ணமாக தேவன் தம்முடைய குமாரன் இந்த உலகத்தில் மனுஷனுடைய பாவத்துக்கு என்று கல்வாரி சிலுவையிலே அவனை கொடுத்து அவன் நித்திய ஜீவனை அடையும்படியாக தமது குமாரனை சிலுவையிலே ஜீவபலியாக அவரை ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக இலவசமாக மீட்பை தந்து மனிதன் மேலே தேவன் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அவர் விளங்க செய்தார் என்று சொல்லி இந்த யோவான் 3:14 வாசி கேட்டோம். எனவே இந்த இரவுகளிலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். இந்த இரவுகளிலே தேவனாலே கிடைக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் கூட ஒரு முறையாக கூட 4 தினத்தினுடைய நிகழ்வுகளை நாங்கள் உங்களுக்கு
சொல்லும்படியாக விரும்புகிறோம். நாளைக்கு காலை 9 மணி அளவிலே நாங்கள் சபை கூடி அப்பமிட்டு ஆராதிக்கும்படியாக தேவ சமூகத்திலே சபையாராக நாங்கள் கூடுவோம். அது 12 மணி வரைக்குமாக இருக்கும். அதுக்கு பின்பதாக இங்கே அன்பின் விருந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மாலை 4:30 மணி அளவிலே இங்கே வேத ஆராய்ச்சி கூட்டம் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து மாலை 6:30 மணி அளவிலே இவனமாக இருக்கக்கூடிய சுவிசேஷ கூட்டம் இருக்கிறது. எனவே நாளை தினத்திலும் கூட கர்த்தருடைய தாசனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக சபையார் தொடர்ந்து அவருக்காக நீங்கள் ஜெபியுங்கள். யாவரும் நாளை தினத்திலும் கூட்டங்களிலே கூட வந்து பங்கெடுக்கும்படியாக அன்போடு கூட நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது கூட நாம் ஜெபம் செய்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் நீடி சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது குமாரனை இந்த உலகத்திலே எங்களுக்காக நீர் அனுப்பி தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நீர் கல்வாரி சிலுவிலே எங்களுக்காக விளங்க செய்ததுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, அந்த அன்பை நாங்கள் அங்கீகரிக்கும் பொழுது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைக்கிறது என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கொடுத்த நல்ல நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு அன்பற்ற உலகத்திலே மனிதன் இன்றைக்கு அலைந்து தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்பு இன்றைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து எங்களுக்கு இலவசமாக கிடைக்கிறது. இந்த அன்போடு கூட தேவனுக்கு கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைக்கிறது, பரலோக வாழ்வு கிடைக்கிறது என்பதை ஆண்டவரே இந்த யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, ஒருவேளை இன்றைக்கும் கூட இந்த அன்பை பெறாதபடிக்கு, தேவன் கொடுக்கக்கூடிய நித்திய வாழ்வை பெறாதபடிக்கு யாராகிலும் இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த நாளிலே அவருடைய விருப்பங்கள் கிறிஸ்துக்குள்ளாக நிறைவேறும்படியாக ஆண்டவரே உம்மை அவர்கள் விசுவாசித்து சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு இந்த இரவிலே பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விரிவான நிலைமையிலே எளிய நிலையிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து அவர்கள் கூட இடைபடும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட மனம் திரும்புவதற்கேற்ற ரட்சிப்பு உண்டாகும்படியாக கர்த்தர் அநேகருடைய இருதயங்களிலே நீர் பேசும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவதாசன் கர்த்தர் நாமத்தை மகிமைக்கென்று நீர் பயன்படுத்தினதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அருமையான கர்த்தர் பிள்ளைகள் யாவரும் இந்த நாளிலே இந்த கூட்டங்களில் பங்கெடுக்கும்படியாக உதவி செய்தீர். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாளை தினத்தில் நடக்கப் போகிற எல்லா கூட்டங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் நாமத்தை மகிமைக்கென்று நடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த இரவு வேளையிலே தேவ சமூகத்தில் வந்த யாவரையும் நீரே உம்முடைய ஆசுவாத்தோடு சமாதானத்தோடு அனுப்பும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாளை தினத்தில் கூட கர்த்தருடைய தாசனை கர்த்தர் உம்முடைய நாமத்தை மகிமைக்கென்று பயன்படுத்தக்கூடிய நிலைமையில் அவர் திடப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். சகல துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.